அண்ணா நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம் முடியாத விஷயத்துக்கு என்னைக்குமே முயற்சி பண்ண கூடாது. டேய் அண்ணன் போட்டிருக்க சட்ட கலருக்கு ஒரு சர்பத் குடுறா. அப்பவே போட்டு வச்சிட்டேன். சின்ன புள்ள ஸ்டாவ்ல குடிக்க ஆசைப்பட்டாரு, அதான் வச்சிருக்கேன். ஐயோ யார பாத்திரம் லந்து பண்றீங்க? டேய் நான் நிற விடமுடா, என்னைக்குமே தழும்ப மாட்டேன்டா. காலி குடம் கூட என்னைக்குமே தழும்பாது. ஆண் வர்க்கத்துக்கு அசிங்கமா இருக்கிற உங்க ஃபியூச்சர் பிரகாசமா இருக்கணும்னா நான் சொல்றத கேளுங்க. என்ன செய்யணும்? உங்க பொண்டாட்டி ரேப் பண்ணிருங்க. எது? பலாத்காரம் பண்ணுங்கண்ணே. என்னடா பலகாரம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் லூசு மாமே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துவாடா? எங்க அவளும் நானும் கூடி கும்மால அடிச்சோம்னு நடுவுல கட்டில போட்டு படுத்து கிடக்குறான். அப்படி இருக்கும்போது எப்படி பாத்ரூம் ஜச்சி பெட்ரூம்குள்ள போக முடியும்? அண்ணே கதவை தட்டிட்டு உள்ள போறவன் புருஷன், ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்குறான் பாருங்க, அவன் உத்தம புருஷனே. டேய் ஆளாளுக்கு இப்படியே உசுப்பேத்திய ஜோலிய முடிச்சு போயிராங்கடா. இந்த மாதிரி பழமொழியை நான் கேள்விப்பட்டதே இல்ல. எங்க ஊர்ல இருக்குண்ணே. அப்படின்னா அதை உங்க ஊர்ல மட்டும் பரப்புங்க, மத்த ஊர்ல எல்லாம் பரப்பி விட்டு என்ன மாதிரி ஆளை பழியாக்கி விட்டு போயிராங்கடா. சும்மா தொண பேசிட்டே இருக்காதீங்க, காதை கொண்டா. எதுக்கு கொண்டாயா? உண்மையாவா? ஏய் நீ சொன்னதெல்லாம் என் கண்ணுக்கு அப்படியே தெரியுதுடா. இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்றா. ஐயோ ஐயோ கும்முன்னு இருந்துகிட்டு ஜம்முன்னு தூங்குறாளே. உங்க அப்பன் காவாலிப்பே பேச்ச கேட்டு கட்டின புருஷனை தொங்கல்ல விட்டுவிட்டு இப்படி கட்டில தனியா படுத்து கிடக்குறேடி. எப்படி உன்னால இப்படி எல்லாம் முடியுது? இன்னைக்கு நடக்க போற சம்பவம் என்னைய பத்தி எவன் புரணி பேசுறானோ அவன் வாய பூரா அடைக்க போற ஒரு சரித்திரமா மாற போகுது. என் பொண்டாட்டி என்னவே? ஐயோ நீ எல்லாம் மனுஷனாயா? எப்பயுமே வாயாலதான் டபுள் மீனிங்ல பேசுவ, இப்ப தூங்கும் போது டபுள் மீனிங்லே தூங்குறியே. ஐயா கைய தலைக்கு வச்சு படுக்க வேண்டியதானே? எதுக்கே நெஞ்சில கைய வச்சு இருக்கிறவன நலகுலைய வைக்கிற? ஏன் இஷ்டம். நான் கைய நெஞ்சில வைப்பேன், இல்ல பஞ்சு தலகாணி மேல வைப்பேன். தொட்டில படுத்து தூங்கிட்டாரோ? சரி நமக்கு தூக்கம் வருதுப்பா, அந்தாலே கேட கட்டு போட்டு நான் போய் தூங்க போறேன். அவசரத்துல ஓட்ட பிடிச்சு உள்ள இறக்கிட்டயா. இப்ப எவனோ ஒருத்தன் கயர் அவுத்து இழுத்து கட்டுறான். தயவு பண்ணி என்ன இறக்கி விட்டுறியா? முடியாது. என்னடா நம்ம வீட்டு வாசல்ல கயிறு கட்டி இருக்கு? எந்த முடிச்ச வைக்கடா முடிச்சு போட்டது? ஏய் சானியா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னக்கா இன்னைக்கு நிறைய ஸ்கோர் பண்ணிருக்கேன். யா மனசுக்குள்ள சந்தோஷம் வந்தா மலைய கூட மடுவாக்கிடலாம், வானத்தை கூட வில்லாக்கிடலாம், இமயமலைய கூட இஞ்சி மரப்பா ஆக்கிடலாம். சரி சரி நீ விளையாடலையா? இல்லக்கா நான் டிவி பார்க்க போறேன். இந்த மன்மதன் சாங்ல சிம்பு சூப்பரா ஒரு மூவ்மெண்ட் பண்ணிருக்காரு பாரு. இந்த மூவ்மெண்ட் ஐயோ ஐயோ பிக்சர் கட் ஆயிடுச்சு. இன்னொரு நல்ல மூமெண்ட் இருக்குக்கா, பார்க்க முடியல. வேர் இஷ்டப்படிதான் கிட்ட வந்து அடை இழுக்கும் துச்சாதனா, அடை இழந்த அப்புறமா நீயும் தெரிஞ்ச மன்மதனா, தப்பு தப்பாதான் நினைச்சுக்கிட்டு உன்னை நானும் தான் திட்டி போட்டேன். இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு உன்னையும் வந்து கட்டி கட்டிக்கிட்டேன். தரநானே தானானே தரநானே தானானே தரநானே தானானே தரநானே தானானே. தேவையாது. மனசுல பெரிய மைக்கேல் ஜாக்சன் நினைப்பு. நீங்க சூர்யா மாதிரி பண்ணுங்க, சிம்பு மாதிரி பண்ணுங்க, ஆனா உங்க வயசை மனசுல நினைச்சிட்டு பண்ணுங்க. நீங்க உண்மையிலே யூத் கிடையாதுமா, யூத் மாதிரி மாதிரி. சரி சரி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. இனிமே எந்த கெட்டப்பும் போட மாட்டேன், சானியாவை நீயே செட்டப் பண்ணிக்கன்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? தேங்க்யூ. நில்றா, நான் என்ன கீழே விடலாம், ஆனா இங்க பெவிக்கால் போட்டு ஒட்டி வச்சிருக்கனே என் சானியா, அவ கீழே விழவே.
என்னது இது தலை. 2 பக்கம் தலையா இருக்கு? பிரம்மாக்கு 4 பக்கம் தலை இல்லையா? பிரம்மாவோட 4 தலையில இருக்கிற மூளை ஏன் ஒரே தலையில இருக்குது. 10 தலை இருக்க ராவணனுக்கே சீதை செட் ஆகல, ராமருக்கு தானே செட் ஆனாங்க. உங்களுக்கு சானியா கிடைக்க மாட்டா, அவங்க அக்கா சாணி தான் கிடைப்பா. நீங்க வேணா பாருங்க, இந்த கால் கட்டு சரியாகிறதுக்குள்ள சானியாவை கரெக்ட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஓவரா பேசுறானே. சை, இவங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு சப்பு சப்புன்னு 4 வைக்கணும். ஆனா ஒரு விஷயம் தெளிவா போச்சு, இனிமே அந்த யூத் பசங்களோட சுத்தக்கூடாது. நம்ம தனியா சுத்தணும்னா தான் நம்மள யூத் நினைச்சு ஏமாறுவாங்க.